ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் வம்சி ஹோமியோ கிளினிக். வணக்கம் 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 மக்களே. நான் டாக்டர் அனந்தநாயகி, ஹோமியோ டாக்டர். இன்றைக்கி தான் என் சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற மருத்துவ சம்மந்தமான வீடியோக்கள் உடனே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஐபிஎஸ், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், எரிச்சலூட்டும் குடல் நோய், அதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎஸ் எதனால் வருது, எப்படி வருது, அதனோட அறிகுறிகள் என்ன, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎஸ்ங்கிறது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது ஒரு சத்து குறைபாட்டினாலேயோ இல்லை வந்து ஒரு உடல் வியாதியினாலேயோ வரக்கூடியது கிடையாது. இது ஒரு ஃபங்க்ஷனல் டிஸார்டர்னு சொல்லுவோம். இது வந்து மனநிலை சம்மந்தப்பட்டது. சில பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பயப்படுறது, இப்போ வெளியில் கிளம்பணும், மீட்டிங் போகணும், ஒரு எக்ஸாமுக்கு போகணும், இல்லை ஒரு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு போகிறப்பவே அவங்களுக்கு அந்த மனப்பதட்டம் வந்துடும். அப்படி வர்றப்ப பார்த்திங்கன்னா அவங்கள அறியாமலே வந்து அவங்களுக்கு வந்து மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு சென்சேஷன் வரும். இதை தான் நம்ம வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிம்போம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் எதனால் வருதுன்னா, இதுக்கு வந்து ஒரு கிருமியினாலேயோ இல்லை வந்து ஒரு வியாதியினாலேயோ இது வர்றது கிடையாது. இது முழுக்க மனசு சம்மந்தப்பட்ட வியாதி. இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை. இது ஒரு ஃபங்க்ஷனல் டிஸார்டர். இப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது வந்து சிண்ட்ரோம் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் த சிம்டம்ஸ், நிறைய சிம்டத்தை கலெக்ட் பண்ணி அதான் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு நிறைய சிம்டம் அறிகுறிகள், உடல் வியாதிகள் வந்து அறிகுறிகள் வந்து நிறைய இருக்கும். ஆனால் இது வந்து பயப்படக்கூடிய வியாதி கிடையாது. ஆனால் நம்ம வந்து இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமா இல்லை வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பரிசோதனைகள் பண்ணி அது வெறும் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் தான் அப்படின்னு நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதன் மூலமும் உணவு கட்டுப்பாடுகள் மூலமும் இதை வந்து நிரந்தரமாக சரி பண்ணிடலாம். இப்போது இதுக்குரிய அறிகுறிகள் என்னன்னு பார்ப்போம். இப்போது அறிகுறிகள் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வயிற்று வலி இருக்கும், வயிற்று உப்பசம் இருக்கும், நாசியாக இருக்கும், வயிற்று எரிச்சல் இருக்கும், பேர்னிங் சென்சேஷன் சொல்லுவாங்க. இப்போ மலச்சிக்கல் இருக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கும், அல்டர்னேட்டிங் டயேரியா வயிற்றுப்போக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து மோஷனில் வந்து பிளட்டு கலந்து போகும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் அறிகுறிகள் இருக்கும். இது எல்லாருக்கும் எல்லா சிம்டமும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அக்கார்டிங் டு த பேஷண்ட் சிம்டம்ஸ் வந்து வேரி ஆகும். வேறு சிம்டம்ஸ் வந்து வேறு பேஷண்ட்டுக்கு இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இவங்க கண்டிப்பாக இப்போ மீட்டிங்னாலோ எக்ஸாம்னாலோ இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்கனாலோ இல்லை ஊருக்கு போகணுன்னாலோ அவசியமாக வந்து இவங்களுக்கு வந்து இந்த மோஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் வந்து வந்துடும். போயிட்டு பவலை கிளியர் பண்ணிட்டு தான் வருவாங்க. சில பேஷண்ட்லாம் பார்த்தாங்கன்னா வெளியில் கிளம்புறப்ப நான் சாப்பிடவே மாட்டேன் டாக்டர் அப்படியெல்லாம் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஏன்னா எனக்கு மோஷன் வந்துடும், போகிறப்பவே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முழுக்க மனசு சம்மந்தமான பிரச்சனை தான், உடல் சம்மந்தமானது கிடையாது. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பார்த்திங்கன்னா பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு இன்வாலன்ட்ரி மூமெண்ட், இது வந்து இன்வாலன்ட்ரி மூமெண்ட். அது வந்து அது மூலமாக வந்து நம்ம மலக்குடலுக்கு போகும். ஆனால் இந்த நம்ம மனசில் வந்து எதையாவது நினைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாகவோ இல்லை வந்து ஸ்லோவாகவோ இருக்கும். இந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் வந்து அந்த வேறுபாடு இருக்கிறது காரணமாக இப்போ வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். இப்போ அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் நம்ம யோசிக்க பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டயேரியா போகும். இந்த மாதிரி பேஷண்ட்டு மனநிலையை பொறுத்து இந்த சிம்டம்ஸ்லாம் வேறுபடும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மன அழுத்தம் தான், அதனால தான் வருது. இதுக்கு வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது. நம்ம இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நிறைய உணவு முறைகளை மாற்ற சொல்கிறது. இப்போ காரமாக எடுத்துக்க வேண்டாம், இப்போது நிறைய ஃபைபர்ஸ் உள்ள ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க, தண்ணி நிறையா குடிங்க, பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. ஆனால் சில பழங்கள்லாம் இதுக்கு அவாய்ட் பண்ணும். சில காய்கறிகள் பார்த்திங்கன்னா பீன்ஸு, முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஐட்டம்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணணும். கோதுமையில் இருக்கிற குளுட்டான்லாம் பார்த்திங்கன்னா இப்போ மலச்சிக்கலை ஏற்படுத்தி அவங்களுக்கு இன்னும் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் பால், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட், பால் சம்மந்தமான பொருட்களை வந்து அவங்கள குறைக்க சொல்கிறது ரொம்ப நல்லது. காரமாக சாப்பிட வேண்டாம், மசாலா சம்மந்தமான பொருட்கள்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்க வேண்டாம். அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது மூலமாகவும் அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை சரி பண்ணலாம். அவங்க வந்து நிறைய வந்து பயப்படுவாங்க. அதாவது வெளியில் கிளம்பிட்டாலே மோஷன் வரும் அப்படின்னு பயப்படுறத வந்து ஒரு மனநல டாக்டர்கிட்ட ஒரு நல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் இல்லை அவங்களாவே வந்து இது ஒன்றும் கிடையாது, இது வந்து ஒரு பய உணர்வு மட்டும்தான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டாங்கனாலே இதுலேருந்து ஈஸியாக அவங்க ரெக்கவரி ஆயிடலாம். ஹோம் ரெமடிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஹோம் ரெமடிஸ்னால் இதுதான். இப்போ வந்து நிறைய தண்ணி குடிக்கிறது, இளநீர் குடிக்கிறது, காய்கறிகள் பழங்கள்லாம் நிறைய சாப்பிட்றது, மனசை வந்து நல்லா வச்சுக்கிறது. இப்போ ஒரு யோகா டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க நல்ல ஒரு மூச்சு பயிற்சி பண்ண சொல்லலாம், உடற்பயிற்சிகள் நிறைய செய்ய சொல்லலாம். இப்போ வந்து வயிற்றுக்கு வந்து அப்டாமினல் வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து
யோகா டாக்டர்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ஸ்க்கு. அதுலேருந்தெல்லாம் ரெக்கவரி ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம ஹோமியோபதிக்கு வந்தவங்களுக்கு ஒரு 2 கேஸ் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு பாப்பா வந்து அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்தார். டாக்டர் இவளுக்கு எக்ஸாம் வந்துட்டாலே போதும், மற்ற நாள்லாம் நார்மலாக இருக்கா, இப்போது ஒரு எக்ஸாம் வந்துச்சுனாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்தே அவள் நர்வஸ் ஆயிடுறான், அவளுக்கு வந்து மோஷன் போய்கிட்டே இருக்கா, ஒரு மாதிரி வயிற்று வலிக்குதுன்னு சொல்கிறா, வயிற்று எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிறா, சில சமயம் வந்து டயரியா போயிடுறா, வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குங்கிறா, வாமிட் ஆனால் வரமாட்டுது, சாப்பிடவே மாட்டுறா, உடல் சோர்ந்து போயிடுறா, டயர்டாக இருக்கிறா அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த பாப்பாட்ட கேட்டேன், ஏன் பாப்பா உனக்கு என்ன பயம்னு. என்னன்னு தெரியல மேடம், நல்லா தான் படிக்கிறேன், நான் வந்து ரேங்க் ஹோல்டரு, பட் வந்து எனக்கு எக்ஸாம் வந்துட்டாலே என்ன அறியாமலே வந்து எனக்கு பயம் வந்துடுது, ரொம்ப பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி ஷிவரிங் வந்துடுது, போய் கொஷின் பேப்பரை பார்க்குற வரைக்கும் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. நான் எந்த கிளாஸ்ப்பா படிக்கிறேன் அப்படின்னு கேட்டேன். 10th படிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். நீ இதுக்கெல்லாம் பயப்பட வேணாம் பாப்பா, நான் மெடிசன் கொடுக்குறேன், நீ எடுத்துக்கோ, நீ வந்து இப்போ பப்ளிக் கிடையாது, இப்போ தான் உனக்கு ஆஃப் இயர்லி இருக்குது, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் நீ வந்து மெடிசன் எடுத்துக்கோப்பா, நான் கொடுக்குற மெடிசனை நீ கரெக்டாக எடுத்துக்கிட்டே வா, உனக்கு அந்த பயம்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பாட்ட வந்து நான் அட்வைஸ் பண்ணிவிட்டு, நீ பயப்படக்கூடாது, எக்ஸாமுங்கிறது வந்து ஒரு நம்ம வாழ்க்கையை நிர்ணயிக்க போகிற ஒன்று தான், நீங்கள் பயப்படக்கூடாது, ஆனால் நீங்கள் பயப்படுறதுனால நீங்கள் படிக்கிற எல்லாமே மறந்துடும், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, கரெக்டாக மெடிசன் சாப்பிடுங்க, இப்போ எக்ஸாமில் என்னப்பா ஆயிர போகுது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க, எக்ஸாமில் என்ன ஆக போகுது, நல்லா படிச்சிருக்கீங்க, போய் எழுத போகிறீங்க, நீங்கள் வந்து பயப்படுறதுனால உங்களுக்கு மறந்து தானே போகுது, அது உங்களுக்கு வந்து நஷ்டம் தான் வருது இல்லையா, உங்களுக்கு எதுவுமே அது பெனிஃபிட்ஸ் இல்லைல்ல, ஏன் பயப்படணும், ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் மார்க் குறைஞ்சிரும், அதுதானே, அந்த மார்க் ஏன் குறையுது, நீங்கள் பயப்படுறதுனால தான் குறையுது, பயப்படாதீங்க, வர்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக போப்பா அப்படின்னா. சரிங்க டாக்டர், நீங்கள் இங்கே சொல்கிறதே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் வாங்கிட்டு போனான். அவளுக்கு நான் அர்ஜென்டம் நைட்ரிகம் அப்படிங்கிற ஒரு மெடிசன் கொடுத்தேன், எக்ஸாமினேஷன் ஃபியர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நான் அவளுக்கு கொடுத்துட்டு அவளுக்கு வந்து அந்த இம்யூனிட்டி ட்ராப்ஸ் அதெல்லாம் கொடுத்து அனுப்பினேன். அவள் வந்து நல்லா சாப்பிடுப்பா, நிறைய தண்ணி குடி, கரெக்டான நேரத்துக்கு தூங்கு, எதையும் பற்றி கவலைப்படாத, இந்த தடவை நீ எக்ஸாமில் வந்து போய் பாரு எப்படி இருக்குன்னு பாருன்னு. அவள் வந்து போயிட்டு எக்ஸாம்லாம் எழுதிட்டு மெடிசன் முடித்த பிறகு வந்தாங்க. மெடிசன் முடித்த பிறகு வந்தால் உனக்கு எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டேன். மேடம், எனக்கு மெடிசன் ஒர்க் பண்ணிச்சா இல்லை நீங்கள் கொடுத்த அட்வைஸ் கரெக்டாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியலை, நான் தான் யோசிச்சுக்கிட்டேன், எக்ஸாம் தானே, மார்க் தானே கம்மியாக போகுது, வேறு ஒன்றும் நமக்கு நடந்துட போகிறது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு நான் எக்ஸாம் எழுதினேன், எனக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கம்ப்ளைண்ட்ஸ் கம்மியாச்சு, நீங்கள் தொடர்ச்சியாக கொடுங்க மேடம், நான் பப்ளிக்கில் வந்து நான் அதை வந்து மாற்றிக்கிறேன், அது வரைக்கும் நீங்கள் மெடிசன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை டெய்லிக்கும் யோகா பண்ண சொன்னேன். நான் யோகா பண்ண சொல்லிவிட்டு, நீ மூச்சு பயிற்சி பண்ணுப்பா, அதை பற்றி யோசிக்காத, நம்ம தான் ரேங்க் ஹோல்டர்னு இப்போயே நீ அப்படி தான் இருக்க, நீ தான் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற, நீ எதுக்கு பயப்படணும், நீ பயப்படாமல் மெடிசன் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறப்ப அவள் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டே இருந்தா. அவள் வந்து வீக்லி சண்டே என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறப்ப வீக்லி சண்டே வந்து ஒரு 6 o'clock ஈவினிங்காக என்கிட்ட பேசுவாள். என்ன மேடம் அப்படின்னு. பயப்படாதப்பா, நீ தான் வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வரப்போகிற, கண்டிப்பாக நீ பயப்பட வேணாம், நீ மெடிசன் எடு, உனக்கு பயமே இருக்காது, உனக்கு டயரியா போகாது, நீ நர்வஸாக இருக்காத, நீ தான் அச்சீவ் பண்ண போகிற, நீ வந்து உனக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை, நல்லா தண்ணி குடி, நல்லா சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னேன். அவள் கேட்டு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு, எனக்கு இப்போ தான் மேடம் எனர்ஜியாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்தா. பப்ளிக் அப்போல்லாம் நான் மெடிசன் கொடுத்துக்கிட்டே இருந்தேன், கண்டினியூஸாக மெடிசன் கொடுத்துட்டே இருந்தேன் பாப்பாவுக்கு. நான் அது மாதிரி சண்டே அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டே இருந்தேன், எக்ஸாம்லாம் எப்படிப்பா எழுதியிருக்க, பயப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியல, அவள் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு இந்த வருஷம். அவள் வந்து ரிசல்ட் வந்த உடனே 492 எடுத்திருந்தா. வந்துட்டு சாக்லேட் கொடுத்துட்டு கேக்லாம் கொடுத்துட்டு, டாக்டர் உங்களால் தான் எனக்கு இப்போ வந்து அந்த பிரச்சனையே இல்லை, எனக்கு அந்த மோஷன் போகணும் அப்படிங்கிற பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை, நீங்கள் சொன்ன அட்வைஸை கேட்டுட்டு நான் மெடிசன் எனக்கு ஒர்க் ஆச்சா என்னன்னு தெரியல, நீங்கள் கொடுத்த கவுன்சிலிங் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். கவுன்சிலிங்னா பார்த்தீங்கன்னா மனசை நம்ம மாற்றுறதுனால பாருங்கள் இந்த வியாதிகளும் சரியாகுது, கூடவே சேர்ந்து மெடிசனும் ஒர்க் பண்ணியிருக்கும். ஆனால் அவள் சொன்னது என்னென்னா, எனக்கு மெடிசனோட நீங்கள் கொடுத்த அட்வைஸ் நல்லா இருந்துச்சுன்னா, அப்போது மனப்பதட்டத்தையோ மன அழுத்தத்தையோ நம்ம ரெக்கவரி பண்ணால் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் ஈஸியாக சரியாயிடுது. அப்புறம் இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்ணா வந்து அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்தாங்க. இவ எங்கே வெளியில் கிளம்புனாலும் நான் வந்து நிறைய மெடிசன் எடுத்து பார்த்துட்டேன், அலோபதியெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்த்துட்டேன், அவங்களே சொல்லிட்டாங்க எனக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது. எங்கே வெளியில் கிளம்புனாலும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம், பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம், இல்லை ஆட்டோ வர சொல்லியிருந்தா ஆட்டோக்கார டென்ஷன் ஆகிற அளவுக்கு இவ கிளம்புவா, பாத்ரூம் போவா, திருப்பி வருவா, பாத்ரூம் போவா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனால் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து நல்லா இருக்கிறா, பாத்ரூம் பக்கமே போகிறதில்ல, எங்கேயாவது வெளியில் கிளம்புனா மட்டும் 2 or 3 times போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கும் நான் என்ன சொன்னேன்னா, அப்பா இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது வந்து மன சம்மந்தப்பட்ட வியாதி தான், நீங்கள் பயப்படாதீங்க, நம்ம வந்து
மெடிசன் கொடுத்தா நீங்கள் சரியாயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் வெயிட் பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த அண்ணாவை கூப்பிட்டு சொன்னேன். அண்ணா நீங்கள் இனிமேல் வந்து அவங்க எங்கேயாவது வெளியில் கிளம்புறாங்கன்னா கொஞ்சம் எங்கேஜாக வச்சுக்கோங்க அவங்கள. அதாவது நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கோங்க. நீ மோஷன் அதாவது சீக்கிரம் கிளம்பு, அந்த எடு இது எடு, அதாவது எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா, எனக்கு லஞ்ச் ரெடி பண்ணு, ஊருக்கு போகிறப்ப சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம், ஹோட்டலில் சாப்பிட வேண்டாம், நம்மளே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடும் அப்படியெல்லாம் சொல்லுங்கண்ணா. அவங்கள வந்து பிஸியாக வச்சுக்கோங்க, அவங்க பற்றி யோசிக்காமல் வச்சுக்கோங்க. நான் அண்ணன் வந்து அதை கேட்டுட்டு எப்போ ஊருக்கு கிளம்புனாலும் காலையிலேருந்தே டென்ஷனாக இது எடு அதை எடு, அதை சூட்கேஸை ரெடி பண்ணு, அதை எடு, பாப்பாவை கிளப்பு, பேக் ஃபில் பண்ணு, அது மாதிரி நிறைய சொல்லி வாட்டர் கேன் ஃபில் பண்ணு, லஞ்ச் ரெடி பண்ணு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணு, நம்ம ஹோட்டலில் சாப்பிட வேணாம், வீட்டிலேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அண்ணன் ப்ரெஷராக வச்சுருக்கிறதுனால ஃபஸ்ட்டு மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் போய்கிட்டு இருந்தவங்க 1 டைம் மட்டும் நான் கிளம்பி எல்லாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னோடனே நான் ஒரு டைம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு தான் போனாங்க. அடுத்தடுத்த டைம் அவங்க கண்டினியூஸாக இதுவே செய்கிறப்போ அவங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த மோஷன் போகிற ப்ராப்ளத்தையே மறந்துட்டாங்க. நான்லாம் ஒரு நாள் வந்து அவங்க போகவே இல்லை, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு மனசுக்குள்ளார. அந்த அண்ணன் வந்து சொன்னாங்க, எனக்கு சிரிப்பு வந்துடுச்சுமா, அவன் மோஷனே போகாமல் ட்ரெயினில் வந்து ஏங்க நான் போகவே இல்லைங்க, மறந்தே போயிட்டேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு வந்து அது சரியாயிடுச்சு. அந்தளவுக்கு வந்து அவள் நல்லா ரெக்கவரி ஆகிட்டா. அப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற கவுன்சிலிங்கும் அவங்கள வந்து அதை நினைக்க வைக்காமல் இருக்கிறது தான் இதனோட பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அதனால் இது வந்து பயப்பட வேண்டிய வியாதி கிடையாது. இதை நம்ம அழகாக கவுன்சிலிங் கொடுத்தோம், மெடிசன் கொடுத்து ஹோமியோபதியில் நல்ல நல்ல மெடிசன் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு இருக்குது. அசஃபோட்டிடா இருக்குது, அர்ஜென்டம் நைட்ரிகம் இருக்குது, ரொபீனியா இருக்குது, லைகோபோடியம் இருக்குது, இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. அர்ஜென்டம் மெட்டாலிக்கம், நக்ஸோமிகா, கார்போ வெஜிடபிளிஸ், இது மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு மெடிசன் கொடுத்துட்டு அவங்களுக்கு என்ன சிம்டமேட்டிக்காக மெடிசன் செலக்ட் ஆகுதோ அதை நம்ம கொடுத்தோன்னா அவங்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆவாங்க. இதுக்கு நம்ம இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமாக தான் இருக்குமா அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இல்லை வேறு ஏதாவது வியாதியாக இருந்துச்சுன்னா அதையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இது என்ன எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் மூலமாக பார்த்துக்கலாம், சில பேருக்கு எண்டோஸ்கோபி டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கலாம், எக்ஸ்ரேஸ், சிடி ஸ்கேனு, பாக்டீரியல் ஓவர் க்ரோத்து, அது மாதிரி மோஷன் டெஸ்ட்டு, கல்ச்சர் டெஸ்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்களுக்கு எந்த ஒரு வியாதியும் இல்லை. இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னா ஹோமியோபதியில் கவுன்சிலிங்கோட அழகான ஹோமியோபதி மெடிசன்ஸ்லாம் இருந்து இதை கம்ப்ளீட்டாக நிரந்தரமாக குணமாக்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் அனந்தநாயகி. நன்றி, வணக்கம்.